ஏண்டா எம்பிட்டு நாளா புண்ணாக்கு வாங்கியான்னு சொல்லிக்கிருக்காரு. இன்னைக்கு வாங்கிட்டு வரல நீ? நான் என்ன வெட்டியாவை சுற்றிக்கிருக்கேன், வேலையை தானே சுற்றிக்கிருக்கேன். இந்த கஞ்சியை குடி. ஒரு வேலையும் செய்யாத, இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு திரி. ஆமாம், உனக்கு உன் புருஷனுக்கு வேலை சொல்கிறது வேலையாக போச்சு. முருகா. ஆமாம், துரைக்கிட்ட ஒரு வேலையும் சொல்லிடக்கூடாது. எத்தனை தடவை சந்த பக்கம் வண்டியை சுற்றி திடுறான். ஊர் பேர்லாம் செய்வான். நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறானா? நீ சாயந்தரம் கண்டிப்பாக வாங்கிட்டுறேன். ஆமாம், கிழிச்ச வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யணும் உருப்படியாக செஞ்சுருக்கேடா. ஏய், என்ன வெறுங்கஞ்சி குடிச்சிக்கிறீங்க? மோர் மலை எடுத்து வை. எப்பா அண்ணன் கிளம்பிட்டாப்லையா? துரை சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன ஏண்டா, காருக்கு கிளீனர் வச்ச முதல் நீங்கள் தான்டா. ஏன் இந்த வண்டியை அந்த வழக்கம் அப்படி கழுவ மாட்டாராம்மா? 4 பேர் உட்காந்து போகிற வண்டியில் நீ முன்னாடி உட்காந்து போனா உன் முகர்கட்டையை பார்த்து வழங்க மாட்டா? எங்கள் முகரக்கட்டை வழங்கலன்னா வேணும்டா அவங்க போட்டா கொடுங்க, காருக்கு முன்னாடி தொங்க விட்டுருவோம். என்னது? இல்லை பார்த்து கலக்குங்கண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க சோழி பாருங்க. ஏய் போடா. வீடு. ஏய் வண்டி மாட்டினா அவ்வளோதான். போடு. வந்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன போகிறோம்? மா சுசா வந்திருக்கா. என்ன விஷயம் தெரியலடா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. பேசிட்டு இருக்காரு, இரு வந்துருவாரு. சரி, அது சரிதாம்மா. பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும். பிரச்சனை என்ன தப்பா பிரச்சனை? புருஷனை சாப்பிட கூப்பிடு. தோசை சுட்டேன், சாப்பிட்டு தான் வந்தோம். நேதமும் பிரச்சனையா தான் இருக்கு. என்ன வேணும்னு சொல்றா? நீ வேற சும்மா இருப்பா. ஏற்கனவே எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப நல்ல பேர். எதையாவது ஆசைப்பட்டு கேட்டா வரவட்டம் பூரா என்னத்தையாவது தூக்கிட்டு போயிடுறேன்னு தான் சொல்றாங்க. நான் என்ன ஊரார் வீட்டிலேருந்து எடுத்துட்டு போறேன்? ஏன் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமை வேற யார்கிட்ட பாப்பா இருக்கு? உனக்கு போதான் மிச்சம் எல்லாம். முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது இல்லப்பா, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் இம்புட்டு தூரம் வந்துட்டு போக வேண்டியதா இருக்கு. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீங்களும் ஒரு எட்டு வந்துட்டு போக மாட்டீங்க. எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு திரிறாரு. வீட்டில் வேற போன் ரிப்பேர் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் சரி பண்ண பாடில்ல. இம்புட்டு தானடா, விடு. 2 நாளில் புதுசு ஒன்று வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன். ஐயா வேணாம்ப்பா, அப்புறம் அதுக்கு வேற அம்மா எதையாவது சொல்லும். அதான் அந்த பழைய போன் இருக்குல்ல, அது இங்கனுக்குள்ள சும்மா தானே கிடக்கு. அதுவே போதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க புது பொண்ணு வாங்கிக்கோங்க. பழசு இல்லம்மா, நல்லாதான் இருக்காது. அது போதும்பா. அதானே பார்த்தேன், என்ன எள்ளி அம்மனமா ஓடுதுன்னு. இந்தாருமா, நான் ஒன்னும் புது பொண்ணு கேட்கல. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதே. சும்மா இரு, நீ வேற. நீ எடுத்துக்கோமா. பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசுதுன்னு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி, டேய் முருகேசா, டேய் மா கூப்பிட்டீங்களா? இந்த காப்பி எடுத்து போய் மாப்பிள்ளை குடுறா. டேய் மா நீயே கொடு. சரிம்மா. ஏய் பீடா, இந்தா எருமை கொண்டு கொடு. அவன் மூஞ்சில் என்னால் பார்க்க முடியாது. ஓ மாப்பிள்ள இந்தாங்க காப்பி. அப்புறம் மாப்பிள்ள தொப்பையெல்லாம் பெருசாயிருச்சு. ஆமாப்பா, குறைக்கணும். நான் இங்கே சொல்லலை மாப்பிள்ள, இங்கே சொன்னேன். தொப்பையை போட்டு ரொம்ப ஆட்டாங்க மாப்பிள்ள. இப்படியே வரவாட்டம் பூரா தூக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். விடுறி, அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு இருக்கா? என்ன இருக்கு? அதான் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சுல. வீடான வீட்டில் ஒரு பொருள் இருக்கா? வீடை வெறிச்சோன்னு கிடக்கு. இருக்கிற இந்த வீடு மட்டும்தான், அதையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். போங்கடா போங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நான் வந்தோடனே ஏறி போகலாம் எல்லாரும். போகலாம். ஐயா நீ ஏறு. சரி போட்டு எல்லாத்தையும்.
போய் இம்பிட்டு நேரமாச்சு என்ன பண்ணிக்கிறாரு? நான் வேணா போய் பாட்டு வருவானே. ரொம்ப நாளாக சீக்கா கிடந்த உடம்புங்கய்யா மய வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலை. ஓடு. காப்பி. அண்ணே மாலை போட்டிருக்காரு, காப்பி குடிக்க மாட்டாப்புல. முருக 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 முருக. முரேஷா, ஐயா. இதை மாய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. ஆ. ரொம்ப நாளாக சீக்கா கிடந்த உடம்பு இல்லை, மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. பாவம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பண்ணு, சொல்லுங்க. என்னை வீட்டில் இறக்கி விட்டு வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்துடு. நீ மாலை போட்டுக்க போகக்கூடாது, வேறு யாராக இருந்தால் வர சொல்லியிருக்கேன். என்னது? வேற யாராச்சும் எடுக்க சொன்னீங்களா? ஆ, இங்கே எவனுக்கு கொடுத்து நீங்கள் சொன்னீங்க? இந்த பக்கத்து ஊரில் எவனோ ஒருத்தன் இருக்கானா, அவனை கூட்டி யார சொன்னேன். பாவம் ஆம்பளத்தனம் இல்லாத வீடுறா. இல்லை இல்லை, நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன். டேய் முருகேசா. அன்னைக்கு கூட அவனை பார்த்தீங்களா? ஆமாம், இன்னொரு தடவை அவன்கிட்ட பேசிட்டீங்களா? சொல்லியிருக்கேன். எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஐயா அண்ணே மாலையை கழட்டிட்டாரியா. எங்கே அவன்? ஏண்டா லூசு பேல, எதையும் பார்க்காம கேட்காம செய்ய எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாமிக்கு போட்ட மாலை எவனாவது கோயிலுக்கு போகாம கட்டுவானாடா? சாமி குத்தானா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, போயிட்டு வந்து திரும்பி போட்டுக்கலாம். நீங்கள் வாங்க. எதே போயிட்டு வந்து போட்டுப்பியா? அது என்ன செயினா நீ நினச்சப்ப கழட்டுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும்? கூட்டு போகிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த பொம்பளை ஒத்தால என்ன பண்ணும்? உதவி செய்யறதுக்காண்டி மாலையை கட்டினா சாமி ஒன்றும் செய்யாது. பாவமே அவங்க. ஆ வாங்க, உங்களை விட்டு வந்து கூட்டு போகிறேன். வாங்க. ஏன்னா பொங்க வந்துருச்சு, இன்னும் மாலையை போடாமல் இருக்க. எப்போ கோயிலுக்கு போக போகிற? எங்கடா, சில பேர் போடுன்றாங்க, சில பேர் போட வேணான்றாங்க. எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? முருகனை பார்க்குற முடிவு பண்ணியாச்சு, மலைக்கு போயிட வேண்டியதான். எல்லா கண்ணும் சுட்டு போக சட்டையில் துப்பிட்டு போகிறா அவரு. ஏன் இதை வருஷம் வருஷம் கையில் எடுத்துட்டு வரணுமா? நீங்க முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்களுக்கு எதுக்குமா கிளக்கட்டங்களுக்கு? வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரி போங்க, உள்ள போங்க. டேய், புது துணி எங்கடா? பெட்டிக்குள்ளே வச்சிருக்கியாம்மா? பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா? ஏன்டா போடல? அழுக்காயிரும்ல, அடுத்த பொங்கலுக்கு போட்டுக்கிறேன். ஐயோ போடா. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே
இப்போ தான் வந்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா சாப்பிட போகலாம். என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு. சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே. அந்த முருகேச பாயலாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கிடங்க. யாராவா? நானே வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுருந்தாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிம்மா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா இதோ மாடியில் இருக்காரா? சரி நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். ம் டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன் என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னார்ல அதான். அது எப்படி? இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரம்மா? உங்களை யாரு அடுத்த வண்டியை புள்ள மாதிரி பார்த்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்கினீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லைம்மா வேற வண்டிலாம் வேணாம்மா. நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏண்டா ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறேன். வண்டி காசு அப்படியே சுருட்டி வச்சிருக்கேன் போல. ஐயா வாடா. இப்போ தான் வரியா? அம்மாட்ட கொடுத்து சாமி ரூம்ல சொல். குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கிட்டு என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்டினால கூடவே இருந்துச்சா? அது வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை யாராலையும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேசுகிற அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை. எப்பரா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும். வாங்கண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே. வாங்க இல்லைங்க உட்காருங்க. தள்ளிங்க. அண்ணா இலைய எடுத்துருவாண்ணே. இங்கே உட்காருங்க. இல்லை இங்கே போடுப்பா. நான் இங்கே கொஞ்சம் குழம்பு ஊற்றுனேன். நான் வளரே இங்கிட்டு முன்னாடி குழம்பு ஊத்து. பார்க்கவே பயமா இருக்குண்ணே. வர்றேன். பார்க்குறீங்க இப்போ கண்டிப்பாக பார்க்காது.
என்னடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க? அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்கடி. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான்.